வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதம் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. தனுஷ லக்னம் எப்படி இருக்கு, நம்மளை குரு 7ஆம் வீடாக பார்த்துட்ருக்கார். நம்மளை எல்லாமே சிறப்பாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, நிறைய பேருக்கு கொஞ்சம் டிலேவாக இருக்கும், சனி பகவான் 10ஆம் இடமாக பார்க்கறதுனால. ஆனால் நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. நான் அதுவும் மெயினாக கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தேன். தனுஷ ராசி லக்னக்காரங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அதுவும் மூல நட்சத்திரம் இவங்களாம் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா, ஸோ கல்யாணத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எப்படின்னா இவங்களுக்கு காதல் பிடிக்கும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் லவ்லலாம் விட மாட்டாங்க. என்னென்னா அடக்கமான பிள்ளைங்க, இது அம்மா புள்ளன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தங்கமான புள்ள, புள்ளன்னு இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஹானஸ்ட் பாய், ஹானஸ்ட் கேர்ள், வீட்டுக்கு அடக்கமானவங்க அவ்வளோ சீக்கிரம் லவ்வில் விட மாட்டாங்க. சரிங்களா, எங்கள் அம்மாவுக்கு வச்சுப்பாங்க, எங்கள் குடும்ப மரியாதை அந்த மாதிரி இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் லவ்வில் விட முடியாது. ஓகேங்களா, அதனால் இன்கேஸ் இவங்க லவ்வில் இருந்தாங்கன்னா அதை கல்யாணமாக மாற்றிடுங்க. இல்லைன்னா வீட்டில் பெரியவங்க பார்த்து இவங்களுக்கு சீக்கிரம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தனுஷ ராசி லக்னக்காரங்க முக்கியமாக கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இன்னும் நல்லா முன்னேறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட எப்பவுமே ஒரு மென்டார் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒரு மென்டார் இருந்து அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா சூப்பராக வளருவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா இல்லை வாத்தியார்கள், குருமார்கள் சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நல்ல மனைவியோ நல்ல ஹஸ்பண்டோ அமைஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கை டாப் கியரில் போகும். ஸோ நல்ல துணைவியார் இல்லை துணைவி அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குது. ஸோ கல்யாணம் மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது சொன்ன மாதிரி தான் தனுசு ராசி லக்னக்காரங்க சீக்கிரம் மகப்பேறு ட்ரை பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அது இன்னும் ரொம்ப 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 நல்லது. ஓகே, இன்னும் உடல் உபாதைகள் சீக்கிரம் நிறைய சரியாகும். பொதுவாக மூல நட்சத்திரம்னா அப்படின்னா மூலம், பேரே மூலம். ஸோ அவங்களுக்கு அந்த ஆசன வாயு அந்த சைடில் இஷ்யூஸ் வரும். லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வரும். நம்ம ஜாதகம் எந்த ஏஜில் இருக்கும், இப்போ நம்ம கோச்சாரத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்து உடல் உபாதைகள் பார்த்துக்கலாம். ஆனால் எந்த உடல் உபாதைகளாக இருந்தாலும் இப்போ அது கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி ஏதாவது எதிரிகள் தொல்லை இருந்தால், ஏன்னா இவங்க ரொம்ப ஹானஸ்டான பர்சன்னு சொன்னோம். ஹானஸ்டான பர்சன்னா எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அர்த்தம் இல்லை. சரிங்க, தப்புன்னு செஞ்சால் தப்புன்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அதனால் சில விரோதங்களும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விரோதத்தில் எதிரிகள் தொல்லை கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கடன் தொல்லைகள் இதெல்லாம் எதனா இருந்தாலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை நம்மளுக்கு கம்மியாச்சுனாவே வாழ்க்கையில் தானே சந்தோஷம் வந்துடுங்க. சரிங்களா, வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா இவங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கர். இவங்க வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கவங்க. இவங்களையும் நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் இவங்களும் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க. வேலையில் முன்னேறத்துக்கு சரியான சூப்பரான டைம் இது. இது ஒன்று. தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்க, ஏன்னா 10ஆம் இடத்துலலாம் சனி பகவான் பார்க்கறதுனால பிஸ்னஸில் நிறைய குழப்பங்கள், தேவையில்லாத கைடன்ஸ் இதெல்லாம் வரும்.
இதுவும் குரு வீடு அப்படின்றதுனால வெளிநாடு போகிறது வருது, இல்லை வெளிநாட்டோட தொடர்புடைய பிஸ்னஸ், அதை நிறைய பேர் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியெலாம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த கனடா யூஎஸ்க்கெலாம் படிக்க போகிறவங்கள கைடு பண்ணுற எஜுகேஷ்னல் ஏஜென்சிலாம் வச்சுருந்தாங்க நிறைய தனுசு ராசிக்காரங்க. இவங்கெல்லாம் இந்த பிஸ்னஸை வந்து ஒருத்தர் அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீஸோ அதில் முன்னாடி வாங்கிட்டு இல்லை ஒரு அட்வான்ஸோ இல்லை ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட்டோ வச்சுருந்தாங்கன்னா பிஸ்னஸை தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸில் 1000 ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கடைசி நாளில் பையில் காசு வரும், சரிங்களா? அதனால் ப்ராஃபிட் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து பொதுவாகவே காசும் இப்போ நல்லாவே இருக்குது. காசுன்ற வீடும் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எது முயற்சி செஞ்சாலும் இவங்க வின் பண்ணலாம், சரிங்களா? வேலையோ இந்த பிஸ்னஸ்லேயோ சரி, இல்லை கல்யாணமோ, இல்லை புதுசாக வேலைக்கு தேடுறாங்க, எந்த ஒரு விஷயம் லைஃப்பில் இருந்தாலும் அவங்க முயற்சி தொடர்ந்து பண்ண கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதனால் இந்த முயற்சியை எப்போவுமே கடைசி வரைக்கும் கையில் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி. எல்லா சிவனும் கோயிலே இருப்பாங்க. வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு இந்த மஞ்சள் மூக்கடலை படைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை லட்டு பூந்தி கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். பானகம், லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து பானகம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து ஏதாவது குரு பகவான் நல்லா ஆக்டிவேட் பண்ணணுன்னா குழந்தை பாக்கியம் பெறதுக்கு குரு பகவான் தான் எல்லாருக்குமே பொதுவாக. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் ப்ரொமோஷன் வேணும்னாலும் குரு பகவான் தான். நீங்களே குரு வீடு. அதனால் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும்னா எய்தர் உங்களுடைய குருமார்கள், இப்போ நீங்கள் எதனா படிக்கிறீங்க, இப்போ நீங்களே அஸ்ட்ராலஜி படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா உங்கள் குருமார்களுக்கு போய்ட்டு ஏதாவது நல்லது செய்யலாம். சாப்பிட வாங்கி தரலாம், துணிமணி வாங்கி தரலாம், இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்யலாம். ஒன்றும் குருமார்களுக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா குருமார்களை வழிபடலாம். நீங்கள் சித்தர்கள் வழிபடலாம். இல்லைனா குருமார்கள் கனகப்பட்டியார், சாய்பாபா இவங்களாம் இருக்காங்க, இவங்களோட ஃபோட்டோ வச்சு வழிபடலாம். குருமார்களுடைய தொடர்பு உங்கள் லைஃப்பில் வர 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 நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும், சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைனா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும், சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.